த கேபிட்டல் நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் நிரஞ்சன். தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் தான் நடக்குது. ஆனால் டெல்லியை நோக்கி படையெடுத்துக்கிட்டு இருக்காங்க அரசியல் கட்சிகளை சேர்ந்தவங்க. அதிலும் குறிப்பாக தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய அந்த கூட்டணி கட்சிகள் அத்தனை பேருமே கிட்டத்தட்ட டெல்லிக்கு தான் வந்துக்கிட்டே இருக்கிறாங்க. காரணம் என்ன? கூட்டணியில் தொகுதி பங்கீடு எத்தனை, யார் யார் எந்தெந்த தொகுதிகளில் போட்டியிடுறது, யார் யாரை கூட்டணியில் சேர்த்துக்கலாம், யார் யாரை கூட்டணியிலேருந்து வெளியே துரத்தி விடலாம் அப்படின்ற மாதிரியான அத்தனை விஷயங்களுமே டெல்லியில தான் முடிவு பண்ணப்படுது. ஆக்சுவலா தமிழ்நாட்டில் இந்த கூட்டணிக்கான தலைமை யார் வகிக்கிறா? அதிமுக தான் வகிக்கிறாங்க. அப்கோர்ஸ் எடப்பாடி பழனிசாமி தான் எல்லா முடிவுமே எடுக்க வேண்டிய இடத்துல இருக்கிறாரு. ஆனா எடப்பாடி பழனிசாமியே டெல்லிக்கு வந்து தான் அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்ற முடிவுகள் எடுத்துக்கூடிய இடத்துக்கு தான் அந்த கூட்டணி அப்படின்றது இருக்கு. இப்போ எடப்பாடி பழனிசாமி வந்துட்டு போனதுக்கு அப்புறமா இன்னும் 2 பேர் வந்துகிட்டு இருக்காங்க. அடுத்த வாரம் இன்னும் 2 பேர் வர இருக்கிறாங்க. இப்படின்னு நிறைய விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்குது. அதை பத்தி தான் இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு விரிவா பார்க்க இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கே தெரியும், உங்களுடைய ஆதரவை நம்பி மட்டும்தான் டெல்லியில இருந்து இயங்கக்கூடிய முதல் தமிழ் யூடியூப் சேனல் தான் நடத்திட்டு. இப்போ இந்த மாதிரியான ரொம்ப ரொம்ப முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். நேற்று நைட்டு தலைநகர் டெல்லியில பயங்கரமான மழை. கிட்டத்தட்ட ஒரு 2-3 மணி நேரத்துக்கு மேலே மழை அடி தள்ளி எடுத்துருச்சு. ஆனால் எங்களுக்கு வேற ஆப்ஷன் கிடையாது. ஹோம் மினிஸ்டர் அமித்ஷா வீட்டு வாசலையே தான் நாங்கள் காத்துக்கிட்டு இருந்தோம். அவ்வளோ பெரிய மழையிலையும் உடனே கேள்விகளும் எதுக்காக அப்படின்னு வேற ஒன்றும் இல்லை. அதிமுகவுடைய பொதுச் செயலாளரான எடப்பாடி பழனிசாமி அமித்ஷா அவர்களை சந்திக்கிறதுக்கான அந்த திட்டத்துக்காக தான் நாங்களும் காத்துக்கிட்டு இருந்தோம். ஏன்னா தமிழ்நாடு அரசியலில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நிகழ்வாக அது பார்க்கப்படுது. எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு கூட்டணிக்கான முடிவு எடுக்கணும் அப்படின்னாலும் உடனடியாக டெல்லி கிளம்பி வந்துடுறாரு அமித்ஷா அவர்களை பார்க்கறதுக்கு. ஆக்சுவலாக இது வரைக்கும் அமித்ஷா அவர்கள் கூப்பிட்டு விட்டு தான் எடப்பாடி பழனிசாமி டெல்லிக்கு வந்துட்டு இருந்தாரு. ஆனால் இந்த முறை அப்படியே தலைகளாக மாற்றம் நடந்திருக்கு. அமித்ஷா அவர்கள் நான் பார்த்தே ஆகணும், அமித்ஷா அவர்களை நான் ஏதாவது ஒரு நேரத்தில் நான் பார்த்தணும், ஒரு 10-15 நிமிடங்களாவது கொடுங்க அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி தரப்புல இருந்து கேட்டுக்கொள்ளப்பட்டதனை அடுத்து அவரு டெல்லிக்கு வந்திருந்தாரு. முதல்ல 8:30 மணிக்கு, இரவு 8:30 மணிக்கு அவரை சந்திக்கிறதா நேரம் கொடுக்கப்பட்டிருந்தது. அதுக்கப்புறமா 9 ஆச்சு, 9:30 ஆச்சு. எந்த சந்திப்புக்கான எந்த ஒரு அறிகுறியுமே தெரியாமல் இருந்தது. எங்களுக்கு பயங்கர கியூரியஸ் ஆயிடுச்சு. ஏன்னா 8:30 மணிக்கு அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. எங்களுக்கும் முன்னாடியே சொல்லிட்டாங்க. நாங்கள் ஒரு 7 மணிக்கு போலலாம் ஹோம் மினிஸ்டர் வீட்டுக்கு போயிட்டோம். இதோ காத்துக்கிட்டு இருக்கிறோம். வரவே இல்லை. அவர் ஹோட்டலில் தங்கி இருக்கிற ஹோட்டல்லையே அவரும் ரிசப்ஷன் ஏரியாலேயே வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. ஹோம் மினிஸ்டர் ஆஃபீஸ்லேருந்து எந்த தகவலுமே வரல. ஏன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் டெல்லி கிளம்பி வந்துட்டாரு, அமித்ஷா அவர்களை பார்க்க போறாரு அப்படின்ற தகவல் கிடைச்ச உடனேயே கூட்டணியில் இருக்கிறாங்கல்ல, தேசிய ஜனநாயக கூட்டணியில் மற்ற கட்சிகள் இருக்காங்கல்ல, டிடிவி தினகரன் ஆகட்டும், அன்புமணி ராமதாஸ் ஆகட்டும், இவங்க எல்லாருமே அதனை நீங்க அவரை மட்டும் பாக்குறீங்க, எங்களையும் பார்க்கணும், நாங்களும் வரோம் அப்படின்னு அவங்களும் டைம் கேட்க அமித்ஷா அவர்களுடைய அலுவலகத்துல என்ன பண்றது அப்படின்னு தெரியல. ஏன்னா வெறும் தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் மட்டும் கிடையாது, அஸ்ஸாம் நடக்குது, வெஸ்ட் பெங்கால் நடக்குது, புதுச்சேரியில ரங்கசாமிக்கும் பாஜகவுக்கும் இடையில எவ்வளவு பெரிய சண்டை போயிட்டு இருக்குன்னு தெரியும். அவங்க பாட்டுக்கு வேட்பாளர்கள் அனௌன்ஸ் பண்ணிட்டே இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் கேரளா, இப்படி 4 மற்ற மாநிலங்களுடைய சட்டமன்ற தேர்தல் நடக்கிறதுனால அமித்ஷா அவர்கள் பயங்கர பிஸி. இன்னொரு பக்கம் போர் நடந்துகிட்டு இருக்கு, அந்த சூழல் இருக்கிறதுன்றதுனால இந்த கச்சா எண்ணெயை வரவழைக்கிறது, அதை பக்காவாக கொண்டு போய் டிஸ்ட்ரிபியூட் பண்றது, இந்த மாதிரியான வேலைகளும் அவருக்கு இருக்கு. மற்றபடி நாடாளுமன்றம் நடந்துகிட்டு இருக்கிறதுனால அதுலேயும் அவர் கான்சென்ட்ரேட் பண்ணிருக்காரு. ஸோ ஹீஸ் வெரி வெரி பிஸி. அதனால என்ன பண்றது அப்படின்றது ஒரு கன்ஃபியூஷன் இருந்ததுனால தொடர்ச்சியா எடப்பாடி பழனிசாமி தரப்பு அப்படியே உட்கார வச்சுக்கிட்டே இருந்தாங்க. ஆனாலும் விடாப்படியா இருந்தாங்க. உடனே அமித்ஷா தரப்புல இருந்து சரிங்க, நாளைக்கு தான் அவங்க 2 பேர் வராங்கல்ல, எல்லாரும் ஒன்னா உட்காந்து பேசி முடிச்சிருவோம் அப்படின்ற மாதிரியான யோசனைகள் அமித்ஷா அலுவலகத்துல இருந்து முன்வைக்கப்பட நிச்சயமா ஒத்துக்கவே முடியாது, என்னை நீங்க தனியா பார்த்தே ஆகணும்னு அவர் விடாப்படியா நிக்கிறதை அடுத்து கிட்டத்தட்ட 10:15 மணிக்கு மேல, நைட்டு 10:15 மணிக்கு மேலதான் அவருக்கு அப்பாயின்மெண்ட் கன்ஃபார்ம் ஆகி, ஹோட்டல் ஒரு 2 கிலோமீட்டர் தான் அப்படின்றதுனால ஒரு 2-3 நிமிஷத்துல டக்குன்னு கிளம்பி வந்துட்டாரு. 10:30 மணிக்கு அந்த சந்திப்பு அப்படின்றது தொடங்குனது. கிட்டத்தட்ட 11:30 மணிக்கு வரைக்குமே அந்த சந்திப்பு அப்படின்றது போயிட்டு இருந்தது. வெளியே வந்தோன்னா பயங்கர பிக் ஸ்மைலோட எடப்பாடி பழனிசாமி கிளம்பி போயிட்டாரு. காலையில நாங்கள் ஏர்போர்ட்ல பேசுறோம் அப்படின்னு அவங்க தரப்புல இருந்து சொல்லிட்டாங்க. ஸோ காலையில் நான் பக்கத்துலேயே ஃப்ரெண்ட்ஸ் ரூமில் ஸ்டே பண்ணிவிட்டு, ஏன்னா ஏர்போர்ட்லேருந்து எனக்கு வீடு ரொம்ப தூரன்றதுனால ஃப்ரெண்டு ரூம்லேயே ஸ்டே பண்ணிவிட்டு டக்குன்னு அப்படியே காலையில் 4 மணிக்கெலாம் ஏர்போர்ட்டு போயாச்சு. ஒரு 5-5:15 போல் எடப்பாடி பழனிசாமியும் வந்தார். ரொம்ப பிக் ஸ்மைலில் இருந்தார். நான் எடுத்தோடனே ஃபஸ்ட்டு கேள்வியே நான் தான் கேட்டிருந்தேன், எதுக்காக டெல்லி வரீங்க? நீங்கள் தான் கூட்டணிக்கு தலைமை அப்படின்னா எல்லா முடிவும் தமிழ்நாட்டில் இருக்க வேண்டியதானே, எதுக்காக நீங்கள் டெல்லி வரீங்க அப்படின்றத நான் ஃபஸ்ட்டு கொஸ்டினாவே கேட்டிருந்தேன். டைரெக்டாகவும் அதை கேட்டிருந்தேன். அவர் உடனே சிரிச்சுக்கிட்டு, அமித்ஷா அவர்களுக்கு நிறைய வேலை இருக்குது,
அதனால அவரை கஷ்டப்படுத்த வேண்டாமே அப்படின்றதுக்காக நான் வரேன், நான் வந்து சந்திக்கிறேன். அதுவும் இல்லாமல் நான் 2 தடவை தான் சந்திச்சிருக்கிறேன் அப்படின்னாரு. அப்கோர்ஸ் அவர் ஒரு 4 தடவைக்கு மேலே வந்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். பட் ஆனாலும் அவர் 2 தடவை அப்படின்றாரு. அதுக்கப்புறமா நாங்கள் இன்னும் சில கேள்விகள் எல்லாமும் கேட்டோம். என்ன கூட்டணி எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னா, எல்லாம் ரொம்ப ஸ்மூத்தா போயிட்டு இருக்கு, எந்த பிரச்சனையும் இல்லை, ஊடகங்கள் மட்டும்தான் அப்படி பேசிக்கிட்டே இருக்கிறீங்க அப்படின்றத சொன்னாரு. ஊடகங்கள் ஏன் பேசுறாங்க? நீங்க நல்லா நோட் பண்ணி பாருங்க. நடக்கிறது தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல். இந்த கூட்டணிக்கு தலைமை வகிக்கிறது எடப்பாடி பழனிசாமி அவர்கள். அப்படின்னா டிடிவி தினகரன், அன்புமணி ராமதாஸும் அமித்ஷா அவர்களையும் பியூஷ் கோயலையும் பார்க்கறதுக்கு எதுக்காக டெல்லிக்கு வரணும்? அதுவும் எடப்பாடி பழனிசாமி வந்துட்டு போன அடுத்த நாளே இவங்களும் சந்திக்கிறதுக்கான இவ்வளவு தீவிரமான முயற்சிகளை அவங்க எடுக்கிறாங்க அப்படின்னா, அப்போ கூட்டணிக்கு யார் தலைமை தாங்குறாங்க அப்படின்ற ஆப்வியஸ்லான ஒரு கேள்வி அப்படின்றது எழுது. இதை வந்து ஊடகங்கள் கேட்டா ஊடகங்களை அவர் பழி சுமத்துறத பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம். அதிமுகவும் அதை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அதுக்கப்புறமா நாங்கள் இன்னும் என்ன கேள்வி கேட்டோம்னா, விஜயை பத்தி கேட்டோம். என்னங்க விஜய் கூட கூட்டணி பேச்சுவார்த்தையில் எப்படி போகுதுன்னா, நாங்க பேசவே இல்லை அப்படின்னு கற்பூரம் அடிச்சு சத்தியம் பண்ணிட்டாரு. அப்போ எனக்கு இன்னொரு கேள்வியும் எழுந்தது. சரி, நீங்க பேசலன்றீங்க, ஆனா பாஜக பேசுறாங்கல்ல, அது என்ன சொல்றீங்க அப்படின்னா, இல்ல பாஜகவும் பேசல, நான் தான் வந்து கூட்டணிக்கான தலைமை, யார் முடிவெடுக்கணும், யார் கூட்டணியில் இருக்கணும் என்ன அப்படின்றத நான் தான் முடிவெடுப்பேன் அப்படின்றத சிரிச்சுக்கிட்டு அட் த சேம் டைம் ரொம்ப அழுத்தம் திருத்தமாகவும் பதிவு பண்ணியிருந்தாரு. நீங்க திருப்பியும் பாருங்களேன், கூட்டணிக்கு இவர் தான் தலைவர், யாருக்கு எவ்வளவு தொகுதி கொடுக்கணும் அப்படின்றத எடப்பாடி பழனிசாமி தான் முடிவு பண்ண போறாரு. அப்புறம் எதுக்காக டிடிவி தினகரனும் அன்புமணி ராமதாஸும் டெல்லிக்கு வராங்க அப்படின்றது எனக்கு சத்தியமா தெரியல. சரி, ஓகே, அப்படியே அவங்க வராங்கனாலும் ஏங்க கூட்டணிக்கு தலைவர் வந்து எடப்பாடி பழனிசாமி தாங்க, நீங்க எதுக்கு இங்க வந்துகிட்டு இருக்கீங்க, அங்க கிளம்புங்க அப்படின்னு பாஜக தரப்புல இருந்தாவது சொல்லியிருக்கணும். அவங்களும் கதவுகளை திறந்து விட்டு வெல்கம் தான் பண்றாங்களே தவிர அதை என்டர்டைன் பண்ணக்கூடிய இடத்துல தான் பாரதிய ஜனதா கட்சியினரும் இருக்கிறாங்க. ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் எந்த அளவுக்கு கன்ஃபியூஷன் போய்கிட்டு இருக்கு அப்படின்றது. இப்போ டிடிவி தினகரன்ட்டையும் அன்புமணி ராமதாஸும் என்ன திட்டத்துக்காக இங்க வந்திருக்காங்கன்னா, அப்கோர்ஸ் எங்களுக்கு கூடுதலான சீட்டுகள் வேணும், திமுகவில இருந்து கூட்டணி கட்சிகள் நிறைய பிரிஞ்சு வந்துகிட்டு இருக்கிறாங்க, சசிகலா அவர்களை இந்த கூட்டணியில சேர்த்துக்கிட்டோம்னா நமக்கு வந்து இன்னும் பலம் பெறும். ஏன்னா ஓபிஎஸ் இல்லாமல் இருக்கக்கூடிய பட்சத்தில் இன்னொரு அந்த சமுதாயம் சார்ந்த வாக்குகள் சசிகலாவால செதறாம இருக்கணும், அதனால அவங்களை கூப்பிட்டுக்கணும், நீங்க எடப்பாடி பழனிசாமியை ஒரு மாதிரி கன்வின்ஸ் பண்ணுங்க அப்படின்ற ஒரு கோரிக்கை முன்வைக்கிறதுக்காகவும் சீட்டுகளை அதிகரித்து கேட்கறதுக்கான ஒரு வாய்ப்புகளை தேடியும் தான் அவங்க வந்துகிட்டு இருக்கிறாங்க. ஆப்வியஸ்லி நம்ம திருப்பியும் சொல்றதுதான், இது எல்லாத்தையும் முடிவு பண்ண வேண்டியது எடப்பாடி பழனிசாமி தரப்பு. ஆனா அவரை கேட்காம டைரக்டா இங்க வராங்க. சரி, வராங்க, பாஜகவுடைய தலைவரா இருக்கக்கூடிய நிதின் நபீனை பார்த்தா ஃபைன், இல்லாட்டி பொறுப்பாளராக இருக்கக்கூடிய பியூஷ் கோயலை சந்திச்சால் பரவாயில்ல. என்னன்னா பியூஷ் கோயல் தமிழ்நாட்டுக்கு இந்த 2 நாட்கள் அவர் தமிழ்நாட்டில் இருக்கிறதா பிளான் இருந்தது. திடீர்னு எடப்பாடி பழனிசாமியுடைய டெல்லி விசிட், அவர் வர்றாருன்னு தெரிஞ்ச உடனே இவங்க 2 பேர் வர்றது, அது அடுத்தடுத்து கூட்டணியில் இருக்கவங்களும் வர்றதுக்கு திட்டமிட்டு இருக்கிறது எல்லாத்தையும் வச்சுட்டு அவர் ஒட்டுமொத்தமா தமிழ்நாட்டுக்கு போற பிளான் எல்லாத்தையுமே கேன்சல் பண்ணிட்டு அவரும் அமித்ஷா என்ன சொல்ல போறாரு அப்படின்றது தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ பேச்சு வாக்கில் சொல்றாங்க என்னென்ன கூட்டணிக்கு நாங்க தான் தலைவர் அப்படின்னு அதிமுக தரப்புல இருந்து சொன்னாலும் நடக்கக்கூடிய செயல்பாடுகள் அத்தனையும் பார்த்தா ஆப்வியஸ்லி வெளிப்படையாவே தெரியுது பாஜகவும் அமித்ஷாவும் தான் எல்லாத்தையும் டிசைட் பண்ணக்கூடிய அத்தாரிட்டியா இருக்கிறாங்க அப்படின்றது. இதுக்கப்புறம் எடப்பாடி பழனிசாமி டெல்லிக்கு வரமாட்டாருன்னா கண்டிப்பா வருவார். ஏன்னா தொகுதிகள்லாம் கொடுத்ததுக்கு அப்புறமா சீட்டுகள் பிரச்சனை வரைக்கும் வந்து அமித்ஷா கிட்ட கேட்டு முடிவெடுத்துட்டு தான் அவர் அனௌன்ஸ் பண்ணுவார் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். இப்பவே இப்படி இருக்குன்னா நாளைக்கு ஒருவேளை ஜெயிச்சுட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த கூட்டணி அரசு சம்பந்தமான ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்களுக்கும் முதல்வரா ஒருவேளை எடப்பாடி பழனிசாமி வந்தாருன்னா டெல்லிக்கு வர போறாரு. தமிழ்நாட்டை டெல்லி குறிப்பா அமித்ஷா அவர்கள் மறைமுகமாக ஆட்சி செய்வதற்கான வாய்ப்புகள் இவ்வளோ தூரம் இருக்கு அப்படின்றத இது ஆக்சுவலா நான் ஃபேக்டா தான் சொல்லியிருக்கிறேன். இப்ப நான் சொல்லக்கூடிய இத்தனை ஃபேக்ட்ல நீங்க எதுலையாவது மறுக்கிறீங்க அப்படின்னா தாராளமா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இல்லைங்க நீங்க ரொம்ப எக்ஸாஜரேட் பண்ணி சொல்றீங்க அப்படின்னு உங்களுக்கு தோணினாலும் அதையும் கீழே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. தொடர்ச்சியா டெல்லியில களத்துல இருந்து என்னென்ன நடக்குது அப்படின்ற இந்த மாதிரியான ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமான விஷயங்களையும் அடுத்தடுத்த வீடியோக்கெல்லாம் பார்க்கலாம். மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி. நம்மளோட கேபிட்டல் சேனல்ல இன்னும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கே தெரியும், உங்களுடைய ஆதரவை நம்பி மட்டும்தான் டெல்லியில இருந்து எங்கக்கூடிய முதல் தமிழ் யூடியூப் சேனல் அதை நடத்திட்டு இருக்கு. இந்த மாதிரியான ரொம்ப ரொம்ப முக்கியமான இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோஸ் நிறைய பேர் கொண்டு போய் சேருங்க. லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்களுடைய ஆதரவை அதிக அளவில் தாருங்கள். நன்றி.